இன்னைக்கு மே 1ஆம் தேதி மே தினம். உழைப்பாளர்களுக்கு முதல்ல ஒரு பெரிய சல்யூட். ஆனா இன்னைக்கு காலையில ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. உழைப்பாளர் தினத்தன்னைக்கு உழைக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை விட துக்கமான செய்தி தான் நிறைய வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்டர், கமர்ஷியல் சிலிண்டர் விலை. என்னையா இப்படி ஏத்தி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு காலையில இருந்து சென்னையில கமர்ஷியல் சிலிண்டரோட விலை 993 ரூபாய் ஏத்தி இருக்காங்க. இப்போ ஒரு சிலிண்டர் 3234 ரூபாய்க்கு விற்கிது. ஏற்கனவே இந்த சிலிண்டர் பற்றாக்குறை இருந்தப்ப நிறைய ஹோட்டல்ல ரேட்டை ஏத்தி வச்சிருந்தாங்க. இப்ப இந்த ஒரு விலையேற்றத்தினால ஹோட்டல்ல விற்கக்கூடிய வடை, டீன்னு எல்லா தின்பண்டங்களுக்கும் விலை இன்னும் ஏறுமோங்கிற மாதிரி பயமா தான் இருக்கு. என்னதான் வீட்டு சிலிண்டரோட விலை ஏறல அப்படின்னாலும் கடையில சாப்பிடக்கூடிய மக்களே உங்களோட பர்ஸ் கொஞ்சம் பத்திரம். ஆனா ஒரு சின்ன நிம்மதி, இன்னைக்கு தங்கத்தோட விலை கொஞ்சம் இறங்கி இருக்கு. சவரனுக்கு 240 ரூபாய் குறைஞ்சு இன்னைக்கு ஒரு சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுன்னா மேபி இந்த ஒரு வார கடைசியில நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் விட பெரிய நியூஸ், மே 4 கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு 3 நாள்ல தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் யாரு அப்படிங்கிறது தெரிய வந்துடும். வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல இப்பவே 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டாச்சு. தளபதி வருவாரா, தலைவர் வருவாரா, இல்ல பழைய ஆளுங்களே வருவாங்களா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி எல்லா மக்களோட மனசுலயும் இருக்கு. ஸோ 2026 எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்காக மொத்த ஒரு நகத்தை கடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு லீவுன்னு சொல்லி டாஸ்மாக் கடையை மூடிட்டாங்க. அதனால ரோட்ல கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஸோ மக்களே, இன்னைக்கோட அப்டேட் அவ்வளவுதான். முடிஞ்சா மே 4ஆம் தேதி ரிசல்ட் அப்ப நம்ம லைவ்ல சந்திப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.